என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. டேய் என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு வினோத் இருக்கானே, அவனோட மேரேஜ்க்காக நம்ம எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. அன்னைக்கு கூட அவன் ஒரு ஹோட்டல்ல வச்சு நமக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தானே. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, டேய் என்னடா அரவிந்த், பேச்சுலர் பார்ட்டி வேணும்னு கேட்டுட்டு இங்க வந்துட்டு குடிக்க மாட்டேனா எப்படி? அதானே, பேச்சுலர் பார்ட்டினாலே சரக்கு தான். அதையே அடிக்கலன்னா அப்புறம் என்னடா பேச்சுலர் பார்ட்டி? டேய் எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? சரக்கு அடிக்கலன்னா என்ன? உங்க கூட உட்காந்து கம்பெனி தானே கொடுத்துட்டு இருக்கேன். எது இப்படி நாங்க சரக்கு அடிக்கிறத உட்காந்து பாக்குறது தான் கம்பெனி கொடுக்கறதா? டேய் அதுக்கு என்னடா பண்றது? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா. ஆமா ஆமா, நாங்க மட்டும் பிறக்கும் போது இதெல்லாம் பழகிட்டு தானே பிறந்திருக்கோம். இங்க பாரு, இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, இப்ப எங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காகவாவது கொஞ்சம் நீ குடிக்கிற. என்னடா உனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சுன்னா இப்பதுல இருந்தே போலீஸ் ஆயிட்டியோ? டேய் போலீஸ் ஆக போறேன்றதுக்காக இல்லடா, எனக்கு பொதுவாவே இதெல்லாம் பிடிக்காது. டேய் அதெல்லாம் முடியாதுடா. நீ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணா நீ குடிக்காம இரு. ஆனா இப்போ என் கல்யாணத்துக்குன்னு வந்துட்டு பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கும்போது நீ குடிச்சுதான் ஆகணும். ஆமா ஆமா, குடிச்சுதான் ஆகணும். டேய் சொன்னா கேளுங்கடா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படியே நான் கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க, குடிக்கிறேன். டேய் இவன் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். கூல் ட்ரிங்க்ஸ்ல கொஞ்சம் சரக்கு மிக்ஸ் பண்ணி குடுத்துரு. ஒரு தடவை குடிச்சிட்டான்னு வச்சுக்கேன், அப்புறம் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளே குடுக்கலனாலும் அவனே வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பான். நீ சொல்றது சரிதான். இப்ப பாரு. சரி சரி, நீ சரக்கு அடிக்கலன்னா பரவாயில்ல, கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது குடிச்சு எங்களுக்கு கம்பெனி கொடு. கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு வேணா குடிக்கிறேன், கொடுங்க. அன்னைக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல நாங்க சரக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் நீ அதை குடிச்சிட்ட. அதுக்கப்புறமா உனக்கு ஒரு கால் வந்துச்சு, நீ வெளியே போயிட்ட. அதுக்கப்புறம் நாங்களும் சரக்கு அடிச்ச மப்ல அப்படியே படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 12-1 மணி இருக்கும். அப்பதான் நானும் ரஃபிக்கும் எந்திரிச்சோம். எந்திரிச்சு பார்க்கும்போது உன்னை பக்கத்துல காணோம். நீ போன் பேச போனவன் இன்னும் ரூமுக்கு வரலன்னு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிக்கிற, ஒருவேளை எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டியோ என்னமோ உன்னை தேடி நாங்க வெளியே வந்தோம். வெளியே வந்து அந்த ஹோட்டல் மட்டும் உன்னை தேடி பார்த்தோம். உன்னை எங்கேயுமே காணோம். சரி உனக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு உனக்கு கால் பண்ணப்பதான் நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூம்ல உன் போன் அடிச்சது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சதுனால நிதானம் இல்லாம நம்ம ரூமுக்கு பதிலா பக்கத்து ரூமுக்கு போயிட்டியோன்னு நினைச்சிட்டு அங்க போய் உன்னை பார்த்தோம். அப்பதான் அங்க டேய் என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா அரவிந்த், அன்னைக்கு அந்த ரூம்ல நீயும் சீதாவும் ஒன்னா இருந்ததை நாங்க பார்த்தோம். அப்ப நீ நிதானம் இல்லாம இருந்த. அப்புறம் உன்னை கூட்டிட்டு நாங்க நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். டேய் சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் தான் நிதானம் இல்லாம இருந்தேன். ஆனா சீதா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ இன்னி வரைக்கும் அவ என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்டது இல்ல. அது எப்படி? டேய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு அந்த ரூம்ல நீயும் சீதாவும் ஒன்னா இருந்தீங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு நிச்சயமா சீதா தான், எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமாண்டா, நாங்க உன்னை கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு கூட மயக்கமா இருந்துச்சு. அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து நாங்க உன்னை கூட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா, காலையில கூட நீ எங்க கிட்ட கேட்ட, நைட்டு ஒரு பொண்ணோட இருந்த மாதிரி இருந்துச்சு, கனவா என்னன்னு தெரியலன்னு. அப்பதான் தெரிஞ்சது உனக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியலன்னு. அப்புறம் அந்த டைம்ல தான் உனக்கு போலீஸ் வேலை கிடைச்சது. இனி அங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்து உன் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் கல்யாணம் முடிஞ்சதும் சீக்கிரமா நம்ம இங்க கிளம்பி வந்துடலாம்னு இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொன்னா நீ ஃபீல் பண்ண வேண்டியதான் உங்ககிட்ட நாங்க சொல்லாம மறைச்சிட்டோம். இப்ப கூட நீ கெடுத்து போனியே, எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எங்களால நம்பவே முடியல. அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றோம். இவனுங்க என்ன சொல்றானுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை வேற யாரையாவது பார்த்துட்டு சீதான்னு நினைச்சு பேசுறானுங்களா? அது சீதாவா இருந்தா அப்ப இவ்வளவு நல்ல அவ எப்படி இதை பத்தி என்கிட்ட கேட்காம இருப்பா? இப்ப அது சீதாவா இருந்தாலும் இல்லைன்னாலும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இதுக்கப்புறம் எப்படி நான் சீதா முகத்துல முழிப்பேன்? என்ன அரவிந்த் அப்பவே கிளம்பிட்டே வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு, இவ்வளவு நேரம் ஆகியும் வரல. சரி போன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ அரவிந்த். சொல்லு சீதா. என்னாச்சு அரவிந்த், இன்னும் காணோம் உங்களை? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க, இன்னும் வரல. அது வந்து ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு சீதா. அதனால நான் திரும்ப ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன அரவிந்த் சொல்றீங்க? ஸ்டேஷன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா சீதா, அதுக்குள்ள கால் பண்ணி ஒரு முக்கியமான கேஸ் இருக்குன்னு கூப்பிட்டாங்க. நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். நான் காலையில தான் வருவேன். நான் போனை வச்சிடறேன் சீதா.
സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. ഓഹോ. സുന്ദരി ഞാനും സുന്ദരൻ നീയും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. ഓഹോ. കണ്ണിൽ കണ്ണും തൊട്ട് കയ്യിൽ കയ്യും തൊട്ട് നെഞ്ഞിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം. ஐயோ கிட்டு மாமா கொஞ்சம் பாட்டை நிப்பாட்டுங்கோ. முன்ன போல நம்ம வீட்டுல நம்ம 2 பேரும் மாத்திரம் கிடையாது. இப்போ அந்த ஷமீர் குட்டனும் ஐஷு மோளும் வந்திருக்கு. அவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க? எடி பட்டு, அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன டீ? நான் ஏன் பொண்டாட்டிய பார்த்து பாடுறேன்? அப்புறம் வயசான நம்மளே டூயட் பாடும்போது சின்ன ஜிரிசுக அவங்க டூயட் பாடாம இருப்பாங்களா? அவங்களும் இந்நேரத்துக்கு டூயட் தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, நல்ல டூயட் பாடாம பற்றிய வீடு தான் நம்ம வீடு. பாவம் அவங்களுக்கு வசதியே இருக்காது. ஒரு கட்டில கூட இல்ல, நிலத்துல தான் படுத்து தூங்கணும். அதுக்கு என்னடி பட்டு செய்ய? நம்ம வீட்டுல யாரும் வர்றதும் கிடையாது. அதனால எதுக்கு சும்மா அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம நிலத்திலேயே படுத்து பழகிட்டோம். அதனால அது போதும்னு நம்மளும் விட்டுட்டோம். அதே கிட்டுமாமா. அப்புறம் சுந்தரி குட்டிக்கு நம்ம நிலா குட்டியோட ஒரு தொட்டில இருந்துச்சுல்ல, அந்த தொட்டில கொடுத்துருக்கேன். அதனால அந்த தொட்டில சுந்தரி குட்டியை தூங்க வைப்பாங்க. பாவம் ஷமீர் குட்டனும் ஐஷு மோளும் தான் நிலத்துல படுக்கணும். அதான் அவங்களுக்கு இந்த பாயாவது கொண்டு போய் கொடுக்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன். அது சரி சரி. இதையும் அப்ப 2 கல்யாணம் இருந்தா அதுவும் கொண்டே கொடுக்கு. ஐயோ, தலையணம் ஒன்றும் இல்லை கிட்டுமாமா. 2 எண்ணம் இருந்துச்சு, அது மொத்தம் கிழிஞ்சு உள்ள இருக்க பஞ்செல்லாம் பகுதி போய் அதை கொண்டு போய் கொடுத்தா அது அவ்வளோ நல்லா இருக்காது. பாய் மாத்திரம் தான் இருக்கு, இதை கொடுப்போம். சரி சரி, இதையாவது கொண்டு போய் கொடு. ஏ பட்டு, அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பாவம் அவங்க ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கான்னு அமுதா சொன்னா இல்லையா? அதனால பாவம் இத்தனை நாள் கழிஞ்சு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாம் நினைப்பாங்க இல்ல? அதுக்கு அது இல்லடி பட்டு, நம்ம வீட்டுல சின்ன சின்ன ரூம் ஆச்சு இல்லையா? இப்ப அந்த ரூம்ல பேசுறது இந்த ரூம்ல கேட்கும், அப்படி எல்லாம் இருக்கு. அதனால ஒருவேளை நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தயக்கமா இருந்தா என்ன பண்றது? அதனால அவங்க கிட்ட போய் சொல்லு, நம்ம 2 பேரும் நைட் ஷோக்கு சினிமாவுக்கு போறோம்னு. கிட்டுமாமா, நைட் ஷோ சினிமாக்கு போறோமா? ஆமா ஆமா, நம்ம கிட்ட சினிமாவுக்கு தான் போறோம். குயிர்த்தங்கிட்ட கிட்டுமாமா, நீங்க தானே இப்ப சொன்னீங்க சினிமாவுக்கு நைட் ஷோ போறோம்னு. எடி பட்டு, அப்படி சும்மா சொல்லு. நம்ம சினிமாவுக்கு எல்லாம் போறது இல்ல, சும்மா நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம். அவங்க பாவம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். சரி சரி, உங்க தலைக்கு வெளியே ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல, உள்ளயாவது கொஞ்சம் மூளை இருக்கே. பின்ன இந்த கிட்டு மாமாவை என்னன்னு நினைச்சேன்? இங்க பாரு, அவங்க கிட்ட கூட சொல்லிட்டு வா, நம்ம வெளியே போய் படுத்துக்கலாம். சரி சரி கிட்டுமாமா, இருங்க நான் போய் இந்த பாயை கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன். கவிதா. அண்ணா, என்னண்ணா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? நீங்க திடீர்னு கால் பண்ணி ஊருக்கு வந்திருக்கேன் பார்க்கணும்னு சொன்னதும் நீங்களும் சீதாவும் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அவ வரலையா அண்ணா? இல்ல கவிதா, நான் மட்டும்தான் வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்னன்னா சொல்லுங்க, என்கிட்ட பேசுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னா? அது கவிதா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சீதாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அண்ணா, இங்க பாரு கவிதா, நான் இப்படி கேட்கறேன்னு எனக்கு தப்பா நினைக்காத. சீதாவை ஏற்கனவே ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சீதா சொல்லியிருக்கா. அதையெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளோட பாஸ்ட் லைஃப பத்தி என்னைக்குமே நான் கவலைப்பட்டது இல்ல. இப்ப கூட சீதாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை கேட்கல. இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக தான் கேக்குறேன். அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு கவிதா. அண்ணா, அது சீதாவுக்கு யாரும் இல்ல, ஒரு ஆசிரமத்துலதான் வளர்ந்தான்னு உங்களுக்கு தெரியும். நானும் சீதாவும் ஒன்னாதான் நர்சிங் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப நாங்க கிளாஸுக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு பையன் தினமும் சீதாவை ஃபாலோ பண்ணுவான். அவனோட பேரு கூட அரவிந்த் தான். சீதா ஆரம்பத்துல அவனை அவாய்ட் தான் பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கும் சீதாவை மாதிரி யாரும் இல்ல, அவன் ஒரு அனாதான தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல பாவம் பார்த்து அவன் கூட பழக ஆரம்பிச்சா. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான்னு என்கிட்ட சொன்னா. நான் அவசரப்பட வேணா, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னதுக்கு அவன் என் பேச்சு கேட்காம உடனே அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் இருக்கும். அப்பதான் சீதா என்கிட்ட சொன்னா, நாங்க 2 பேரும் ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழல, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆனா அவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாருன்னு என்கிட்ட சொன்னா. அப்புறம் ஒரு நாள் சீதாக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அன்னைக்குதான் அவரோட பொண்டாட்டியா சேர்ந்து வாழ போறேன்னு சொன்னா. அப்புறம் ஏதோ ஒரு ஹோட்டல்ல வச்சுதான் பிறந்த நாள் கொண்டாட போறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் போனாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில சீதா எனக்கு போன் பண்ணா. கவிதா, சீதா ஏன் என்னாச்சு? கவிதா, அரவிந்த் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்லடி. ஏய், என்னடி சொல்ற? ஆமா கவிதா, இத்தனை நாள் அவரோட நான் சேர்ந்து வாழல.
வாழ்க்கையை கெடுக்கதான். ஏய், என்னடி சொல்ற? ஆமா கவிதா, அவன் என்ன காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே என்னை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான். இதுக்காக மட்டும்தான் அவன் என் கூட இருந்திருக்கான். அன்னைக்கே எங்களுக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சிருந்தா அவன் அன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிருந்திருப்பான். இன்னைக்கு கூட அவன் கூட நான் சேர்ந்து வாழ போறேன்னு அவன்கிட்ட சொல்லல. அதனால அவன் என்னை இங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து என்னை ஏமாத்திட்டு போகணும்னு பிளான் பண்ணிருக்கான். அது தெரியாம அவன் கொடுத்த ஜூஸை குடிச்சு நான் மயக்கமாயிட்டேன். இப்ப காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் இங்க இல்ல, என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். சீதா, என்னடி சொல்ற? ஒருவேளை தில்லி எங்கேயாவது போயிருக்காரான்னு பாரு. இல்ல கவிதா, நான் இங்க ஹோட்டல்ல கூட விசாரிச்சேன். அவரு நைட்டே கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா சீதா அவளை ஏமாத்திட்டு போனவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு ஃப்ராடு. அவன் பேரு கூட அரவிந்த் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரை வச்சு நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான்னு. அப்புறம் அவன் கிடைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சீதா இதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன், சாக போறேன்னு சொல்லி ஆத்துல விழுந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டா. அப்புறம் அந்த அக்கம் பக்கம் இருந்தவங்க அவளை பார்த்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சீதா பிரெக்னெண்டா இருக்கான்னு. அதுக்கப்புறம் அவளை ஏமாத்திட்டு போனவன் வேணா தப்பானவனா இருக்கலாம், ஆனா அதுக்கு இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதனால அந்த குழந்தைய பெத்து நல்லபடியா வளர்க்கணும், அந்த குழந்தைக்காக தான் வாழ போறேன்னு சொல்லிதான் அவ வாழவே ஆரம்பிச்சா. அரவிந்த்ங்கிற பேரை வச்சுதான் அவன் அவளை ஏமாத்தினான். அதனாலதான் ஆரம்பத்துல நீங்க அவகிட்ட பழகும் போது கூட உங்க பேரு அரவிந்த்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உங்களை அவாய்ட் பண்ணதா என்கிட்ட சொன்னான். இதுதானே சீதாவோட வாழ்க்கையில நடந்தது. அப்படின்னா அன்னைக்கு ஹோட்டல்ல சீதாவை ஏமாத்தினது நான் தானா? அப்போ தீரன் எனக்கு பிறந்த பையனா? பாதையும் தூரம் நான் ஒரு பாரம், என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா? உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா? பெண்ணே, உன்னை நானும் விட்டு செல்வேனா? தந்தை தந்த உயிர் தந்தே, தாய் தந்த உடல் தந்தே, உறவுகள் எல்லாம் சேர்த்து உன்னிடம் தந்தே. மொத்தத்தையும் நீ கொடுத்தாயானால் முத்தத்துக்கோர் நாள் குறைத்தாய். சலங்கையே கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு, மொழியெல்லாம் ஊமையானால் கண்ணீருரையாடும், அதில் கவிதை அரங்கேறும். முதல் முறை எனக்கு அழுதிடத் தோன்றும், கண்ணீருண்டு சோகமில்லை, ஆமா மழையுண்டு மேகமில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். என்னடா அடுத்து ஷமீர் ஐஷோட ரொமான்ஸ் சீன் வரும்னு பார்த்தா நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலாக அடுத்த சீன் எங்கள் ரொமான்ஸ் சீன் தான், ஆனால் அதை எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேடம்க்கு இன்னைக்கு ரொம்ப ஃபீவர். காலைல எந்திரிக்கும் போதே தொண்டையெல்லாம் வலிக்குதுன்னு அழுதுகிட்டே தான் எந்திரிச்சாங்க. அப்புறம் இதில் கொடுமை என்னன்னா, என்னை இன்னைக்கு சமைக்க வேற விட்டாங்க. நான் தான் சமையலெல்லாம் பண்ணி அப்புறம் மேடம்க்கு சாப்பாடு கொடுத்து டேப்லெட் எல்லாம் கொடுத்து தூங்க வச்சேன். அப்புறம் தூங்கி எந்திரிச்சதும் எங்கள் தொண்டை கொஞ்சம் சரியாயிடுச்சு, நான் வீடியோ பேசிட்டேன்னு கேட்டாங்க. ஃபோனை கையில் எடுத்தேன்னா ஃபோனை உடச்சிருவேன்னு சொன்னேன். அதனால கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு வாரத்தை பேசினாலே அடுத்து இரும ஆரம்பிச்சிடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு எப்படி வீடியோ பேசுவேன்னு சொல்லி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஈவினிங் தான் கொஞ்சம் சரியான மாதிரி இருந்துச்சு. சரி, நிறைய பேர் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அலோவ் பண்ணேன். அதுலயும் ஷார்ப்பா 12 மணிக்கு நம்ம வீடியோ வரும்னு வெயிட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் வீடியோ வராதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீனோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோல வரும், மறக்காம பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நாளைக்கு வரோம்.